வணக்கம், இது உங்கள் சிபி ஜோன். சொல்லலாம், எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின லைவில் ஒரு பயங்கரமான சம்பவம் போகுது. என்ன சம்பவம்னா, பவித்ராவுக்கு பயங்கரமான ஒரு ஜாக்பாட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. ஆனால் அது கிடைக்குமா கிடைக்காதுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. என்னென்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் திடீர்னு மாற்றங்களும் நிறைய அதிர்ச்சி சம்பவங்களும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த பணப்பெட்டி. இந்த சீசனில் பணப்பெட்டி இது வரைக்கும் வரல. அடுத்த வாரம் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. என்னையா நடக்குது ஒன்றுமே புரியலையப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போது சாச்சனா என்ன பண்ணுறாங்க, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாச்சனாவும் சுனிதாவும் பவித்ரா பக்கத்தில் இருக்கும்போது லைட்டாக அப்படி விட்டு போடுறாங்க. என்னென்னா, பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு சொல்கிறத கேளு அப்படின்னு. சரியான ஒரு பாயிண்ட்டு. ஆனால் இந்த பொண்ணு யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்க மைண்டுக்குள்ளே இருக்குது, அதை வெளிப்படையாக சொல்ல மாட்றாங்க. இப்போ இன்னொரு காமெடி என்னென்னா, உள்ளே இருக்கவங்க யாருமே பணப்பெட்டியை விரும்பவே இல்லை. முத்துக்குமரன் கன்ஃபார்ம் கிடையாது. ஜாக்லி சொல்லிட்டாங்க, எனக்காக ஓட்டு போட்ட மக்களுக்காக நான் இருக்க போகிறேன் கடைசி வரைக்கும்னு. ரயான் சொல்லிட்டா அப்படின்னா ஃபினால வரைக்கும் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அடுத்தது யார்? விஜய் விஷால் அருண். அவங்க 2 பேர் வேணால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்காது, நம்மளுக்கு பேர் வெளியே கெட்டு போச்சு அப்படின்னு. தீபக் கண்டிப்பாக ஃபினாலுக்கு போக போகிறதா ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பணப்பெட்டிக்கு சண்டை போடுறதுக்கு ஆள் ரொம்ப கம்மி. வந்த எக்ஸ்கண்டசன்ஸ் யாருமே அதுக்கு நாங்கள் தகுதி இல்லை, அது மட்டும் இல்லாமல் அது எங்களுக்கு கிடைக்காது, நாங்கள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காதுன்ற மாதிரி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போது பணப்பெட்டி வந்தால் ஈஸியாக பவித்ரா கைக்கு போயிடும். அந்த மாதிரி ஃப்ரீவே கிடச்சிருச்சு. ஆனால் பணப்பெட்டியை வைக்காமல் இவ்வளோ நாள் இழுத்தடிக்கிறத இப்போ கொடுமையாக இருக்குது. என்னையா நடக்குது? இன்னும் 2 நாள் இருக்குது. இந்த 2 நாளில் பணப்பெட்டியை வச்சிட்டாங்கன்னா பவித்ராக்கு சரியான ஜாக்பாட்டு. ஏன்னா யாருமே போட்டி போட மாட்டாங்க. போட்டி போடுறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அருண் அண்ட் விஷால் மட்டும் இறங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், விஷாலுக்கு கன்ஃபார்மாக தெரியும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்ற விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை இப்போலாம். ஏன்னா டிக்கெட்டு ஃபைனலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அருணுமே ரொம்ப டல்லாக இருக்கார். ஏன்னா எப்படி ஃபயர் மோடில் இருந்தாலும் உங்களுக்கே தெரியும். இப்போ ரொம்ப டல்லாக இருக்குது, ரொம்ப அடக்கி வாசிக்கிறாரு, பிரச்சனை வந்துடும் பயப்படுறாரு. அப்படி இருக்கும்போது பெட்டி எடுத்துகிட்டு ஓடுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. இப்போ இந்த 3 பேருக்குள்ள தான் பிரச்சனை வரும். அதில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நல்ல வாய்ப்பு பவித்ராக்கு. ஆனால் பணப்பெட்டியை வைக்க மாட்டாங்களே, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. சரி பார்க்கலாம். ஏன்னா இவங்களும் ஒன் ஆஃப் த டாப் 5ல் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி அந்த எக்ஸ்கண்டசன்ஸில் நினைக்கிறாங்க. இவங்களை வெளியே அனுப்பினா அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு விஷயம். பட் அது சாதகமாக அமைய மாட்டுது. ஏன்னா அவங்க வச்சா தானே பார்க்கலாம் யார் கைக்கு இந்த பணப்பெட்டி போக போகுது, இல்லை முதல் பணப்பெட்டியை வைக்க போகிறாங்களா இல்லையான்னு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன் பணப்பெட்டி இது வரைக்கும் வைக்கவே இல்லை? அப்போ இந்த சீசனில் உண்மையிலேயே பணப்பெட்டி இல்லாமல் போயிடுமா, இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் அவங்களுக்கு தேவையான ஆட்கள் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்களா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.